திருகோணமலையின் திருக்கோணேஸ்வரம் நமது மாவட்டத்தின் நமது ஒற்றுமையின் அடையாளமாகிய இந்த திருக்கோணேஸ்வரம் தொடர்பான திருக்கோணேஸ்வரம் தேவஸ்தானம் தொடர்பாக ஒரு பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் என்று மக்கள் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு விடயம், அந்த நிர்வாகத்தில் சில பல முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த முறைகேடுகளை சீர் செய்வதற்காக ஆளுநர் அவர்களை இதனில் உள்வாங்குவதற்காக முயற்சிப்பதாகவும் பல்வேறு விடயங்கள் நமது காதுகளை எட்டியது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், திருக்கோணேஸ்வர நிர்வாகம் என்று சொல்லப்படுவது இலங்கையின் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டது. அந்த கோயிலுக்கு என்று சொல்லி ஒரு யாப்பு இருக்கின்றது. அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சரியான ஒரு இயந்திரம் இந்த நாட்டில் இருக்கின்றது. அதற்காக எமது மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கலாம், அது போன்ற எமது பிரதேச செயலாளராக இருக்கலாம், அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய உத்தியோகத்தர்கள் பலர் இருக்கின்றார். ஆனால் இந்த வேளையிலே எந்தவித சம்பந்தமும் இல்லாத செந்தில் தொண்டமான் இந்த விடயத்தில் தமது மூக்கை நுழைப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது சில பல தகவல்களின் அடிப்படை, நமது காதுகளை எட்டிய தகவல்களின் அடிப்படை, இந்திய அரசின் மூலம் கோபுர கட்டுமான நிதிக்காக பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர் இந்த கோயிலின் நிர்வாகத்தினுள் தமது மூக்கை நுழைத்து தானும் ஒரு பாதுகாவலராக இவர் வர இருப்பதாகவும் ஒரு வேண்டுகோள் விடுத்ததாகவும் தமது பெயரையும் உட்செலுத்துமாறு கேட்டுக்கொண்டதாகவும், இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் எமது புவனேஸ்வர் ஊர்வலங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஊர்வலங்களில் கூட தானும் ஒரு, அதாவது நாங்கள் கூறுவோம் நிலைமை என்றுவார்கள், அதாவது குறிப்பாக இந்த கோயில்களுக்கு பொறுப்பான நிலைமை என்றுவார்கள், இந்த நிலைமையை போன்று தானும் இதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் இவர் வேண்டுகோள் விடுத்தும் அவை நிராகரிக்கப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் அரசாங்க உத்தியோகத்தர்களை பாவித்து, குறிப்பாக உதவி அரசாங்க அதிபர்களாக இருக்கலாம், பிரதேச செயலாளர்களாக இருக்கலாம், அது போன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கிராம உத்தியோகத்தர்களாக இருக்கலாம், இவர்களை பாவித்து இவர்கள் மூலமாக ஆளுநர் அவர்களினால் இன்று கூட்டப்பட்டிருந்த அந்த கூட்டத்திற்கான சட்ட விரோத அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது குறிப்பாக நாங்கள் ஏன் இதை சட்ட விரோதம் என்று கூறுகின்றோம் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு அரச உத்தியோகத்தர் இது போன்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் பொது அரச கட்டிடத்தில், அதாவது இதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பாடசாலை திருகோணமலை ஓர்சில் விவேகானந்தா கல்லூரி அந்த மண்டபத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வினை ஒரு கூட்டத்தினை கூட்ட அவர்கள் எத்தனைத்திருப்பார்கள் என்று சொன்னால் இது தொடர்பான அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பான எழுத்து மூல ஆவணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல், எந்த விதமான எழுத்து மூலமும் இல்லாமல் வாய் மூலம் மட்டும் இவர்கள் கூப்பிடும் இந்த கூட்டங்கள் நிச்சயமாக சட்ட விரோதமான கூட்டங்களாகத்தான் இருக்கு. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் ஜனாதிபதி அவர்கள் திருகோணமலைக்கு வந்த காலத்தில், அதாவது செந்தில் தொண்டமான இங்கு அமர்த்திய ஜனாதிபதி ரணில் இங்கு வந்த காலங்களில் செந்தில் அவர்களுக்கு இந்த கோணேஸ்வர் கோயில் நிர்வாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான பொறுப்பினையும் வழங்கிவிட்டு சென்றார் என்ற விடயம் கூட இப்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. நாங்கள் கூறுகின்றோம், இதுல யாருக்கும் வழங்க தேவையில்லை. சட்ட திட்டங்களை சரியான வகையில் இவர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் யாரும் இங்கே பின்கதவால் நுழைய தேவையில்லை. அப்ப இந்த வேளையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கூட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியிலே, தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் என்ற ரீதியிலே என்னால் இதற்கு எதிராக திருகோணமலை தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் எமது தெரிவத்தாட்சி அதிகாரமும் நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டோம், இந்த சட்ட விரோதமான கூட்டத்தினை உடன் நிறுத்துமாறு. ஆனால் அது ஒரு புறம் இருக்க, இது தொடர்பான விடயங்கள் கூட ஊடகங்களுக்கு வரும். இந்த வேளையிலே இந்த கூட்டம் ஒரு சட்ட விரோதமான கூட்டம் என்று சொல்கின்ற இந்த வேளையில் இன்றைய தினம் குறிப்பாக காலை வேளையிலே இந்த செந்தில் தொண்டமானது ஆதரவாளர்களிடம் இந்த கோயில் பிரச்சனைகளில் இவரை மூக்கை நுழைக்குமாறு ஒரு சிறு தொகையினரால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு இவரையும் மீண்டும் இதற்குள் உள் அழைத்து செல்ல ஒரு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தவர்களையும் கடந்த காலங்களில் செந்தில் தொண்டமானது கூட்டங்களுக்கு சென்று அந்த கூட்டங்களில் பங்கெடுத்தவர்களது அந்த புகைப்படங்களையும் நாங்கள் சரியாக ஒப்பீட்டளவில் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் அனைவரும் செந்திலின் கைக்கூலி என்பது மிகவும் இலகுவாக தெளிவாகின்றது. ஆகவே இந்த வேளையிலே திருகோணமலையின் அடையாளம், நமது ஒற்றுமையின் அடையாளம் இந்த கோணேஸ்வர் கோவிலினை நாங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு நிதி உதவியின் மூலமாக முறைகேடுகள் இங்கு இடம்பெற எமது அடையாளம் இங்கு அளிக்கப்பட இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இவை அனைத்தும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தோற்கடிக்கப்பட வேண்டும். மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இதற்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும்.
கோவில் அபிவிருத்தி கோவில் அபிவிருத்தியாக இருக்கட்டும். ஆனால் அபிவிருத்தி என்ற அந்த விடயத்தில் மறைந்து ஒளிந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு செந்தில் போன்றவர்களை இங்கே நாங்கள் அனுமதிக்க போவதும் இல்லை. அது போன்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த திருவண்ணாமலை மக்களுக்கு நாங்கள் கூற விரும்புகின்றோம். கடந்த கால பகுதியிலே இந்த பொங்கல் விழாவாக இருக்கலாம், அதாவது அரச நிதியினை துஷ்பிரயோகம் செய்து இங்கு மேற்கொள்ளப்பட்ட பொங்கல் விழாவாக இருக்கலாம், அது போன்று இன்னும் பல கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கலாம். அந்த நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த வேளையிலே நாங்கள் நமது தொண்டை காயும் வரை நாங்கள் கூறியிருந்தோம், இவை அனைத்தும் நல்லதற்கல்ல, இவர்கள் பின் கதவால் நுழைவதற்காக இவர்கள் தேடும் சாவியேன். அந்த வேளையிலே மக்கள் அதனை கேட்க தயாராக இருக்கவில்லை. ஆனால் இன்று சந்தோஷமாக இருக்கின்றது, இந்த முறைகேடின் வேளையில் கூட இந்த மக்கள் இதனை புரிந்து கொண்டு இந்த முறைகேட்டிற்கு எதிராக சட்டத்திட்டங்களுக்கு புறம்பாக யாப்பிற்கு புறம்பாக இன்று மக்கள் சரியான வகையில் குரல் எழுப்புவதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக திருவோணமலை மக்கள் இனமத பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக, அது மாத்திரமல்ல இந்த கோயிலுடன் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த கோயிலது அதனுடன் அதில் அன்றாடம் சென்று அங்கே வந்து அவர்களது பக்தி நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்கள் அனைவர் ஒன்றாக சேர்ந்து இந்த விடயத்திற்கான சுமூகமான தீர்வினை நாங்கள் எட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நன்றி.